மக்களே, நான் மணிகண்டன். ஆக்சுவலாக நேற்று போட்ட வீடியோவில் ஒரு பிரதர் சத்யராஜ் மெசேஜ் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக நானும் சிந்தாமணியில் தான் 75 ரூபாய்க்கு மாடு வாங்கினேன். பால் 7 லிட்டர் தான் கறக்குது. சரியாக தீனி திங்க மாட்டேங்குது, தண்ணி குடிக்க மாட்டேங்குது. ஃபீவர் இருந்துச்சு, மோனோலக்ஸ் டேப்லெட் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ மோனோலக்ஸ் டேப்லெட் ஃபீவருக்கும் கேட்கும், ப்ளஸ் வந்து ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் வயிற்றில் ஆகியிருந்தாலும் அதுக்கும் கேட்கும். ஸோ நான் அது போட்டதில்லை, ரெஃபர் பண்ணதில் சொன்னாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, நான் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு மாடு தண்ணி குடிக்கலை, காலையில் அவுத்து விட்றோம், மதியானம் அவுத்து விட்றோம். தண்ணி குடிக்கலை அப்படின்னா ஃபீவராக தான் இருக்கும். தண்ணி குடிக்கிறனாலே மோஸ்ட்லி ஃபீவர் தான். அது நாங்கள் எங்கள் அனுபவத்தில் சொல்கிறோம். தண்ணி குடிக்கல மாடு, காலையில் எந்திரிச்சு ஆவலாக போய் குடிக்கலை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, ஒரு டோலோ மாத்திரை வந்து பார்த்திங்க அப்படின்னா டோலோ 65 2 மாத்திரை போட்டுவிட்டு ஒரு 2 மணி நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் மாடு நல்லா தண்ணி குடிக்கும், தீனி திங்க ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் அதுக்கும் கேட்கல அப்படின்னா நம்ம மெடிக்கலில் போயிட்டு டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறத டேப்லெட்ஸ் தான் வாங்கிக்கலாம். இல்லாட்டி ஜீரண கோளாறு இருக்கா, இது வரைக்கும் எங்களுக்கு ஜீரண கோளாறு வந்ததில்லை. ஸோ யாரும் செக் பண்ணாமல் போட வேண்டாம். ஃபீவர் இருந்தால் மட்டும் நாங்கள் செய்கிறத நான் சொல்கிறேன். டோலோ 65 2 டேப்லெட் போடுவோம். 2 ஹவர்ஸ்லேயே வந்து ஃபீவர் குறைஞ்சி மாடு தண்ணி குடிச்சிடும், தொட்டி தின்றும், அப்புறம் தீனி திங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரம் விட்டுட்டிங்க அப்படின்னா பால் சுத்தமாக குறைஞ்சி போயிடும். அதுக்காக தான் சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிந்தாமணியில் தான் வாங்கினோம். HF 7 லிட்டர் தான் கறக்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணார். ஆக்சுவலாக நாங்களும் அப்படி தானே ப்ரோ, 70 ரூபாய்க்கு தான் 73 ரூபாய்க்கு தான் வாங்கினோம். அந்த மாடு 18 லிட்டர் கறந்துச்சு, 19 லிட்டர் கறந்துச்சு. அந்த மாடு படுத்த மாடு எந்திரிக்கலை. அது அமைஞ்சாதான் மாடு வந்து அமைஞ்சாதான் நமக்கு, இல்லைன்னா நமக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த அக்ரிமெண்ட் ஃபோர்டே செலேட்டேட் அப்படின்ற காம்பவுண்ட் இருக்கிற மினரல் மிக்சர் வாங்கி மாட்டுக்கு தினமும் 50 கிராம் கொடுங்க. ப்ளஸ் கால்சியம், ஏதாச்சும் ஒரு பிராண்டில் கால்சியம் டானிக்கு தினமுமே நீங்கள் ஒரு நேரமாச்சு கால்சியம் டானிக் ஊற்றணும். இல்லைனா மாதத்தில் ஒரு 20 டேஸ்னாச்சும் கண்டிப்பாக நம்ம ஊற்றணும். மினரல் மிக்சர் தினமுமே கொடுக்கணும். மினரல் மிக்சர் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எப்படி சாப்பாட்டில் உப்பு போட்டுக்கிறோமோ அதே மாதிரி தான் மாடுகளுக்கு. ஏன்னா இது ஹை ஹீல்டு மில்கிங் 10 லிட்டருக்கு மேலே கறக்கிற மாடுகளுக்கு கண்டிப்பாக மினரல் மிக்சர் கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா மாடுகளுக்கு முட்டி வீங்கிறது, படுத்தா எந்திரிக்காது. இந்த இடத்துல தெரியலன்னா கூட நெக்ஸ்ட்டு இது அடுத்த இடத்துக்கு நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல மாடு படுத்தா எந்திரிக்காமல் இருக்கிறது, முட்டி வீங்கிறது, செனை பிடிக்காமல் நாள் தள்ளி போய்கிட்டே இருக்கிறது, இது மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அக்ரிமெண்ட் ஃபோர்டே அது அந்த பிராண்டில் வாங்குகிற மினரல் மிக்சர் ரொம்ப நல்லா இருக்குது. அது இல்லாமல் கால்சியம் டானிக்கு கண்டிப்பாக கொடுங்க. ஸோ இது அந்த கமெண்ட்ஸுக்கு நேற்று நான் அவர்கிட்ட ரிப்ளை பண்ணிட்டேன். சரி, இது ஒரு வீடியோ சொல்லலாமேன்னு தான் அவங்களுக்கு நான் சொல்கிறேன்.